அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து மனதிற்கு இனிய நிகழ்வுகள், மனசுல பிடித்த ஒரு காரியங்கள், இத மாரி எல்லாமே நடக்கணும். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னுடைய மன வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு பிடிச்ச மாரியான சில விஷயங்கள் நடக்காம, ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஒண்ணு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல கார் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு லேண்ட் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்குகள் போடுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. கொண்டைக்கடலை மாலை போடுங்க. அந்த நவக்கிரக சன்னதி வந்து 9 முறை சுத்தி வாங்க. மனமுருக வழிபாடு செய்து கொள்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவார் குரு பகவான். இந்த வாரத்துல 22, 24, 26 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்கள்ல முக்கியமான எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சு பாருங்க. அனைத்திலுமே வெற்றிகள் தான் தேடி வரும். 3 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கலாங்கிற முயற்சியில் இறங்கிட்டே இருக்கேன். ஒரு வீடு வாங்கிடலாம், ஒரு ஃப்ளாட் வந்து வாங்கிடலாம், அந்த முயற்சியில் இறங்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து ஒரு அமௌண்ட் எல்லாமே சேர்க்குறோம். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடுதுங்க. அந்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீண் விரயமாக போகிற மாதிரி வந்து அப்படி ஆயிடுது. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுது. இதெல்லாமே நீங்கணும் அப்படின்னா நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு போங்க. பானகம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நரசிங்க பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க. ஓகேங்களா? பானகம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுங்க. 2 நெய் விளக்குகள் போடுங்க. நரசிங்க பெருமான் சன்னதியை 9 முறை சுற்றி வாங்க. மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 21, 23, 25, 27 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் எந்த வேலை செஞ்சாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வரும். 4 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி வாங்கணும்னா ஒரு ரேஞ்சர் ரோவர் கார் தான் வாங்கணும். ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவலில் பைக்லாம் இருக்குது இல்லைங்களா? ஒரு டுகாட்டி பைக்கு இல்லை பின்ன வந்து ராயல் என்ஃபீல்டு அதுலேயே வந்து நல்ல விலை உயர்ந்த ஒரு பைக்கில் தான் நம்ம போகணும். இப்படி உங்களுடைய எண்ணங்கள்லாம் பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்கள்லாம் வந்து கரெக்டாக நிறைவேற மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப சிரமங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை வந்து பெருமாளுக்கு வந்து கட்டி போடுங்க. அப்புறம் 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. பெருமாள் சன்னதி வந்து 5 முறை சுற்றி வாங்க. மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் 21, 22, 24, 26 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள். 5 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.